ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கெண்டா ஹமாரு சேனல். எல்லாரும் வந்து தம்ப்நெயில பார்த்தே வந்திருப்பீங்க. என்னடான்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு க்ரோ யூடியூப் சேனல். அந்த கண்டென்ட் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன பார்த்தா வந்து நாம் வந்து எப்படி யூடியூப் சேனலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை வந்து பார்க்கலைன்னா நம்ம சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து ஒரு பிகினராக இருந்துட்டு எப்படி வந்து நம்ம சேனலை வந்து க்ரோ பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் கற்றுக்கிட்ட விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னடா கேட்டிங்கன்னா, வீடியோ போடாமல் இருப்பது சேனல் ஆரம்பித்தோடனே அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து என்னடான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து தம்ப்நெயிலே ஆட் பண்ண மாட்டீங்க. அதை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாலும் ஆட் பண்ண மாட்டீங்க. இப்போ வந்து பேக்ரவுண்டில் இப்போ ஆகுதா, இந்த மாதிரியான 4K குவாலிட்டி தம்ப்நெயிலாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். வந்து ஃபஸ்ட்டு வந்து ChatGPT இருக்கா உங்கள் ஃபோனில், அதை வந்து இது பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த தம்ப்நெயில் எந்த மாதிரி தம்ப்நெயில் வேணுமோ வாய்ஸ் ஆன் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேளுங்க. அதுவே கொஞ்சம் நேரத்தில் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். தான் நமக்கு வந்து வந்துருச்சா, நான் வந்து FF கேம் பிளே வந்து அதுக்கான தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருந்தேன். அதை வந்து பண்ணிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி வந்து நீங்கள் வாய்ஸ் ஆன் பண்ணுறதை வந்து அந்த இதில் தான் ஆன் பண்ணிக்கணும், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெஸ்ட் எடிட்டிங் ஆப். பெஸ்ட்டு எடிட்டிங் ஆப்புன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது CapCut தான். CapCut தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச பெஸ்ட்டு எடிட்டிங் ஆப்னே சொல்லி ஆகும். சரி ப்ரோ, அதான் நம்ம இந்தியன் சர்வரில் இல்லையே, எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுவேன்? அதே மாதிரி நம்ம ப்ளே ஸ்டோரில் இல்லையே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டேரெக்டாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் அப்டோ டவுன்னு போடுங்க. அப்டோ டவுன் வந்து இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் வந்து இதிலேயே சர்ச் ஐக்கானில் CapCut ஏற்றிக்கிறதுனால ஏற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா சர்ச் ஐக்கானில் போய் அப்டோ டவுன் போட்டிங்கனாலே அப்டோ டவுன் ஆப் ஸ்டோர் இந்த ஆர்டர் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் மொபைலில் ஏற்றிக்கோங்க. ஏன்னா வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து வேணும்னா மொத்தம் 2 ஆப்ஷன். அதே மாதிரி இது வந்து ப்ளே ஸ்டோர் மாதிரியே தான். அதான் என்ன, இதில் வந்து எல்லாம் ஏபிகேவாக தான் வரும். இந்த டவுன்லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, வெறும் 19 MB தான். அதே மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து செட்டப்லாம் முடித்தோடனே இந்த மாதிரி நமக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனேன்னு அந்த மேலே சர்ச் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து CapCut அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து CapCut வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து CapCutன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் காட்டுது. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணாலே டேரெக்டாக வந்து கிளிக் பண்ணக்கூடாது. நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு தான் கிளிக் பண்ணணும். ஏன்னா CapCut வந்து நம்ம இந்தியா இல்லை. என்ன ப்ரோ நீ சொல்கிறது ஒன்றுமே புரியலைன்னு கேட்டிங்கன்னா, வேறு என்னங்க, VPN தான் ஏற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் VPN சூப்பர் அன்லிமிட்டட் ப்ராக்ஸி அப்படின்னு போட்டிங்கனாலே இந்த VPN வரும். இதை வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு ஓப்பன்னு காட்டுது. நீங்கள் வந்து ஓப்பன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து இந்த ஃபாஸ்கஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிமிஷம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து நிறையா கண்ட்ரிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். CapCutக்காக என்ன இருக்குன்னா, அந்த வந்து யூஎஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் இது பண்ணிக்கோங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படி இல்லைன்னா நியூயார்க், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இது பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து யூஎஸில் இருக்கணும். இது பண்ணோன்னே கனெக்ட் பண்ணோன்னே நீங்கள் வந்து CapCutல வந்து நான் எடிட் பண்ண சம் கிளிப்ஸ் எல்லாம் பாருங்கள். எப்படி சூப்பராக நான் வந்து எடிட் பண்ணி இருக்கேன்னா, இது வந்து நல்லா இருந்தால் நாங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இது பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. என்னடான்னு கேட்டிங்கன்னா, கூகுள் க்ரோமில் போய் மை இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து நிறைய விதமான சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த கோபோ அதெல்லாம் அந்த மாதிரி நிறையா இருக்குது காய்ஸ். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த டவுன்லோட் MP3ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இது பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் இருக்கிறத பார்த்து நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பார்க்காம இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து மீம்ஸ் எல்லாம் இது பண்ணுறதுக்கு MemeDB அப்படின்னு ஒரு வெப்சைட்டு, அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கனாலே நிறைய தமிழ் படங்களில் உள்ள மீம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வந்துடும். இப்போ மார்க் ஆண்டனி, வாரிசு அந்த மாதிரி நிறையாவே இருக்குது.
அவங்க அப்டேட் பண்ண நிறைய இது வரும். இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வாரிசுங்கிற வாரிசை கிளிக் பண்ணிங்கன்னா வாரிசில் உள்ள எல்லாமே வரும். அதுதான். அதே மாதிரி நீங்கள் வந்து படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு வாரிசை கிளிக் பண்ணுறேன்னா நிறைய இதில் உள்ள நிறைய ஃபோட்டோஸ்லாம் வருது. நீங்கள் வந்து இதை வந்து